வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்க பிளாஸ்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளாஸ்ட் படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய குடும்பம் ஒரு கராத்தே ஃபேமிலி. அப்பா அர்ஜுன், அம்மா அபிராமி, அவங்களுடைய பொண்ணு பிரீத்தி முகுந்தன் அப்படின்னு இவங்க 3 பேருமே தற்காப்பு கலையான கராத்தே தெரிஞ்ச ஒரு பவர்ஃபுல்லான ஃபேமிலி. சின்ன வயசுலேருந்து அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணுக்கு தைரியத்தை சொல்லி வளர்த்துருப்பாங்க. யாருக்கு உதவி தேவைப்பட்டாலும் நம்மளால முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பொண்ணு வளர்த்திருப்பாரு. அதனாலவே அவருடைய பொண்ணு நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க. அதனால் சில பிரச்சனைகள் வரும், ஆனால் அதையும் சமாளிச்சிடுறாங்க. ஆனால் இந்த தடவை ஒரு கார்ப்பரேட் வில்லனுடைய கேங் ஹீரோவுடைய குடும்பத்தை கொன்னே ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி ஹீரோவுடைய ஃபேமிலி என்ன பண்ணாங்க, எதனால் அந்த கார்ப்பரேட் வில்லனுடைய கேங் ஹீரோவுடைய குடும்பத்தை கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள் என்ன, கடைசியாக அந்த வில்லன் கிட்ட இருந்து ஹீரோடைய ஃபேமிலி உயிர் தப்பிச்சாங்களா, இல்லை ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த வில்லன் குரூப் உயிரோடு தப்பிச்சாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ஃபுல்லாகவே பிளாஸ்ட் தான். சிம்பிளான கதை தான், அதை ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து பக்காவாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சு ரொம்பவே சூப்பராக இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு டைரக்டர். படத்தில் ஆக்ஷன் கிங்கை ஹீரோ வச்சுக்கிட்டு ஆக்ஷன் இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தெரிக்குது. எப்பயுமே ஃபேமிலிக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ மட்டும்தான் சண்டை போடுவார். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்பவே சைலண்ட்டாக, அதாவது ரொம்ப பயந்த சுபாவம் மாதிரி அப்படியே காட்டி முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த படத்தில் வில்லன்ஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்திலையும் ஒரு குடும்பமாக ஒத்துமையாக இருந்து அந்த வில்லன்ஸை அப்பா, அம்மா, பொண்ணு, சித்தப்பா அப்படின்னு 4 பேரும் அந்த வில்லன்ஸை பந்தாடுறதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுலேயும் பிரீத்தி முகுந்தன் அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எதாக இருந்தாலும் போல்டாக எதிர்த்து போராடுற மாதிரியான ஒரு சிங்கப்பெண் கேரக்டராக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். நடிகை பிரீத்தி முகுந்தனுக்கு தனியாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த கார் ஃபைட் சீன்ஸு, அந்த மெடிக்கல் சீன் ஃபைட்டு, இது ரெண்டுமே அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க பிரீத்தி முகுந்தன். டைரக்டர் சூப்பராக அந்த சீன்ஸ்லாம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் ஸ்டார்டிங்கு, எண்டிங், கிளைமேக்ஸ் அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் சித்தப்பா கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவர் வர சீன் தான் ஃபயராக இருந்துச்சு. டோட்டலாக பிளாஸ்ட் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தரமான ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அளவுக்கு படம் வெறித்தனமாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா பெண்கள் யாரும் பயந்து ஓடக்கூடாது, எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு கலை ஒரு சாமானியனோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த படம் நமக்கு சொல்லும். கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேருக்கு நாமளும் கராத்தே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் தூண்டும். ஜாலியாக ஃபேமிலியோடு பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறமான ஒரு சூப்பரான படம் தான் இந்த பிளாஸ்ட் படம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். படம் நல்லாயிருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். தேங்க்யூ.